வெல்கம் டு சித்தூர் கேர்ள்ஸ் இன்னோவேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மிக்ஸி இல்லாமல் சட்னி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் சட்னி வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி எங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணாதவங்களே கிடையாது. எங்கள் பாட்டி நிறைய வாட்டி செய்வாங்க, நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி தான் அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரெசிபி வீடியோ கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த பிரிஞ்சால் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பிஞ்சு, அது வந்து முத்தலுன்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதே பிரிஞ்சால் சட்னி வீடியோவில் நீங்கள் அதை வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னால் இன்க்ரீடியண்ட்டுன்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். பிரிஞ்சால் வந்து ஒரு 450 எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ வந்து ஒரு மீடியம் சைஸ் 2 எடுத்துக்கோங்க. ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம். டொமேட்டோ வந்து ஒரு 4 எடுத்துக்கோங்க. க்ரீன் சில்லி வந்து ஒரு 3 எடுத்துக்கோங்க. மஸ்டர்ட் வந்து 1/4 டீஸ்பூன், ஜீரகம் வந்து 1/2 டீஸ்பூன், ஃப்ரைட் சன்னா தால் 1/2 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், டேமரின் புளி வந்து ஒரு கூஸ்பெரி சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ இன்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் மஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மஸ்டர்ட் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரைட் சன்னா தால் சேர்த்திக்கோங்க. ஃப்ரைட் சன்னா தால் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்திக்கோங்க. ஆனியன் வந்து ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்திக்கோங்க, க்ரீன் சில்லி சேர்த்திக்கோங்க. க்ரீன் சில்லியும் ஜீரகம் நல்லா சோட்டையானதுக்கப்புறம் டொமேட்டோ சேர்த்திக்கோங்க. டொமேட்டோ வந்து நல்லா மேஷ் ஆகணும். நல்லா பழுத்து தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மசாலா ஐட்டம் பவுடர்லாம் சேர்த்திக்கோங்க. சில்லி பவுடரும் டர்மரிக் பவுடரும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் நல்லா சோட்டையானதுக்கப்புறம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு 3-4 விசில் விட்டு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சட்னி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். குக் ஆனதுக்கப்புறம் நல்லா மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மேஷர் இல்லைன்னா நீங்கள் பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. சட்னி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா விசில் விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம். அப்புறம் ஹாட் வாட்டர் வந்து 2 கிளாஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த சட்னியில் ஊற்றி. அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். சட்னி பார்த்திங்கன்னா 3-4 மணி நேரத்துக்கு மேலே நல்லா சர்வ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் 1/2 ஹவரில். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனியன், க்ரீன் சில்லி, டொமேட்டோ, இது வந்து பொட்டேட்டோ பிரிஞ்சால். பார்த்திங்கன்னா டொமேட்டோ, பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி, ஆனியன், ஜீரகம், எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு சேர்த்தியாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடல் பருப்பு சேர்த்தியாச்சு. அப்புறம் வெங்காயம் சேர்த்தியாச்சு. அப்புறம் க்ரீன் சில்லி சேர்த்தியாச்சு. டொமேட்டோ சேர்த்தியாச்சு, ஜீரகம் சேர்த்தியாச்சு. நல்லா சோட்டை பண்ணிக்கலாம். பிரிஞ்சாலும் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்தியாச்சு. மிளகாத்தூள் சேர்த்தியாச்சு. அதை நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி சேர்த்திடலாம். விசில் வேக கன்சிஸ்டன்சிக்கு விட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இட்லிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.